ஷலோம். எல்லாரும் தேவ வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்களோட கூட பேச போகிறார். இந்த கடைசி காலத்துல நம்ம நிற்கிறோம். நாம் தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிவோமாக. இப்பொழுது நம்ம தொடர்ந்து ரட்சரை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சபையில எல்லாருமே இதுல இருக்க ரகசியங்கள், ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி நம்ம பேசினா அதை நம்ம கரெக்டா தெளிவா பேசலாம். ஆனா நடக்க போறது நம்ம பத்தி பேசும்போது அது நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கும், நிறைய வேறுபாடு இருக்கும். ஏன்னா அது நடக்கல இன்னும். சோ அது நடக்க போகுது. ஆனா தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது குறித்து நம்ம தியானித்தால் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்த தேவன். அப்பா தகப்பனே, உங்களுடைய வருகை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. அப்பா உங்களுடைய வருகை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களை அப்பா பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சித்தம் என்ன என்று நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில நீர் பேசும், அவர்கள் மத்தியில நீர் இடைப்படும் ஆண்டவரே. எவ்வளவோ கேள்விகளோடு வந்திருப்பார்கள், எவ்வளவோ கஷ்டத்தோடு வந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியில் இடைப்பட்டு எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடும். இன்றைக்கு வர வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய சிந்தனைகளை திறப்பவதாக ஆண்டவரே. Thank you Lord Jesus. In the name of Jesus I pray. Amen. Hallelujah. அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம தலைப்பு இன்றைக்கு என்னது? ரப்சர். அப்ப ரப்சர்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஏற்கனவே போதிச்சே ரப்சர்னா என்ன அர்த்தம், அப்படி அதனா என்ன அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நிறைய சபைகள் சிலவங்க சொல்லுவாங்க ரப்சரே ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லுவாங்க. சிலவங்க இருக்கு ரப்சர், ஆனா அது ட்ரிபுலேஷன், அதாவது அந்த உபத்திரவ காலங்கள் முன்னுக்கு ஆண்டவர் நம்மள எடுத்துருவார் ரப்சர்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்ல மின்னுக்கு எடுக்க மாட்டாங்க, நடுவுல தான் எடுப்பாரு. அந்த 3.5 வருஷம் முடிஞ்சோடனே அந்த நடுவுல ஒரு வருஷம், அந்த 3.5 வருஷத்துல நடுவுல தான் இயேசு நம்மள கூட்டிட்டு போயிருவாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்ல 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 கடைசியில, அதாவது அந்த 7 வருஷம் முடிஞ்சோட அந்த கடைசி கட்டத்துல தான் தேவன் நம்மள எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவாருன்னு. இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு, தியோரிஸ் இருக்கு. என்னோட கூட சொல்லுங்க, என்ன இருக்கு? தியோரி இருக்கு. ஏன்னா இது நடந்து முடிந்தது இல்ல. பட் நடந்து முடிச்சு நம்ம சொல்லுவோம் இயேசு 2000 வருஷம் முன்னுக்கு சிலுவையில் அறையப்பட்டார், அது என்ன செய்தார் நம்ம சொல்ல முடியும். ஆனா இது நடக்க போற ஒரு விஷயம். அதனாலதான் ஒரு 3 விதமான தியோரி இருக்கு. அது 4வது என்னன்னா ரப்சரே இல்லன்னு சொல்ற ஒரு கூட்டங்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, ரப்சர் நிச்சயமாகவே இருக்கு. வேதத்துல நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவே ரப்சரை குறித்து பேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம் 3 விதமானது. நம்ம சொன்னபடி நீங்க பாருங்க, ப்ரீ ட்ரிபுலேஷன் ரப்சர், அதாவது உபத்திரவங்களுக்கு முன்னாடி. அப்ப அந்த பச்சை கலர் ஏரோ அந்த 7 வருஷம் உபத்திரவங்களுக்கே நம்ம எடுக்கப்பட்டுறோம். அடுத்தது மிட் ட்ரிபுலேஷன், அதாவது அந்த 7 வருஷம் ட்ரிபுலேஷன்ல நடுவுல எடுக்கப்படுவோம். நடுவுல இருக்க ஏரோ பச்சை கலர். அடுத்தது போஸ்ட் ட்ரிபுலேஷன், அதாவது செகண்ட் கமிங், அவர் வரும்போது அதுக்கு முன்னுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு. ஏன்னா ரெவலேஷன்ல ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவர் தூதர்கிட்ட சொல்லுவாரு, நீ போயிட்டு go and bring all my saints னு தூதர்கிட்ட சொல்லுவாரு. அப்ப அத ரப்சர்னு சில பேர் நம்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல கடைசி கடத்துல தான் தேவன் நம்மள எல்லாம் எடுத்துக்கொள்வார்னு சொல்லி நம்பி கொண்டிருப்பார்கள். இப்ப நீங்க நிறைய பேர்கிட்ட போய் பேசுவீங்க தானே. நீங்க போயிட்டு இன்னைக்கு நான் ரப்சரை பத்தி பேசணும்னே நீங்க போயிட்டு வீட்டுல போயிட்டோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு வேறுபாடு இருக்கும் கருத்துல. ஏன்னா இது நடக்க போற ஒரு காரியம், யாருக்கும் அதுல ஒரு தெளிவு இருக்காது. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை சொல்லி முடித்த பின்பு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும், இந்த எந்த ரப்சர்ல நம்ம எடுக்கப்படுவோம் என்று. ஹல்லேலூயா. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த ரப்சர்ல நம்ம எடுக்கப்படுவோம்? ஒன்னாவதா, இரண்டாவதா, மூணாவதா? முதலாவது, அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன் ரப்சர், அதாவது உபத்திரவம், அந்த 7 வருட உபத்திரவ காலம் நடக்காத முன்னுக்கு இயேசு கிறிஸ்து வானத்தில நம்மளை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரா நீங்க இன்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நிச்சயமாகவே அவர் வருகை இன்றைக்கு நீங்கள் எடுக்கப்படுவீர்கள். அது நிச்சயம் உறுதி. அது எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஏனென்றால் உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் என்னன்னா டிபாசிட். என்னது? டிபாசிட். அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஏற்கனவே உங்களை வாங்கிட்டாரு, டிபாசிட் கட்டிட்டாரு. அப்ப நிச்சயமா கட்டினதை எடுப்பாரா இல்லையா? நிச்சயமா
எடுப்பார். ஹல்லேலூயா. அவர் வருவார். ஆனாலும் நீங்க பிரியமானவர்களே, எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள், அவர்கிட்ட நீங்க போய் சொல்லணும், இயேசுவோட வருகை சமீபமா இருக்கிறது, உபத்திரவ காலம் வரப்போகிறது, உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், இயேசு கிட்ட வாங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ரட்சிப்பாடுங்க, இயேசுவே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்க என்று. ஹல்லேலூயா. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரப்சர் கிட்ட நெருங்குறோமோ, அந்த உபத்திரவத்தின் காலக்குள்ள நெருங்குறோமோ, இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே. அதே இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சில பேர் சொல்றாங்க ரப்சரே இல்ல, செகண்ட் கமிங் தான் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு கமிங் இருக்கு. இயேசுவோட என்னது? ரெண்டு கமிங். அதுல முதலாவது ரப்சர், இரண்டாவது செகண்ட் கமிங். சில பேர் இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிடுவாங்க. ஒரு வருகை இயேசு வந்து அடுத்த வருகை ஒரு வருகை தான் இருக்கு, ரப்சரே இல்லைன்னு. ஆனா இல்ல பிரியமானவர்களே, ரப்சர்னு ஒன்று இருக்கு. முதலாவது ரப்சர் எதுக்காக வருகிறார்னா, தன் சொந்த மனவாட்டிக்காக, யாரு? நம்ம சபைக்காக, தன்னுடைய பிரைட்டுக்காக அவர் வந்து எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யாராச்சும் சொந்த மனைவியை உபத்திரவத்துக்குள்ள தள்ளுவாங்களா? இல்ல, காப்பாத்துதான் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன் மனைவியாகிய சபையை காப்பாற்றதான் நினைப்பார். அந்த சபையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபை என்பது யூதர்கள், புறஜாதிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் சபை. ஹல்லேலூயா. அப்ப ஆரம்ப காலத்துல யூதர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்களும் சபைதான். புறஜாதிகள் இருக்கிற நாமும் ரட்சிக்கப்படுத்தினால் நாமும் இன்றைக்கு சபையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 7 வருஷ உபத்திரவத்துக்குள்ளே சபை நிச்சயமாகவே போகாது. அப்ப நம்ம அன்னைக்கு படிச்சோம்ல, சபை நிச்சயமாகவே போகாது. ஏனென்றால் தேவன் நம்மளை கோபாக்கினிக்கு நியமிக்காமல் நாம் ரட்சிக்கப்படுவதென்று நியமித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த 7 வருஷம் யாருக்குன்னா, யூதர்களை கூட ஆண்டவர் டீல் பண்ண போகிறார். 7 வருஷம் என்னது? யூதர்களுக்குள்ள ஆண்டவர் டீல் பண்ண போகிறார். சரி, எப்படி இந்த 7 வருஷம்? எப்படி? ஏன் 7 வருஷம்? ஏன் 8 வருஷம் இல்ல? ஏன் 6 வருஷம் இல்ல? ஏன் 5 வருஷம் இல்ல? ஏன் 7 வருஷம்னா, ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசி, யாரு? டேனியல் தீர்க்கதரிசி கிட்ட, ப்ராஃபட் கிட்ட அவர் சொல்லிருக்காரு, உன் ஜனத்துக்கு 70 வாரங்கள் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு. 70 வாரங்கள். எடுத்து வாசிங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. நல்ல கவனிக்கணும். Why there is 7 years of tribulation? யாராச்சும் கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து அது தெரியணும். 24 எடுத்து வாசிங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வரவைக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முந்தி இருக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும்னா மேசியா வரப்போகிறார், அவர்தான் ஆளுகை செய்ய போகிறார், பாவத்தை தொலைக்க போகிறார் என்று தானியேல் தீர்க்கதரிசி இயேசு பிறக்காத முன்னுக்கே சொல்லிட்டாரு. 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்ம எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? எப்படி இந்த 70 வாரங்கள்? ஓகே, பைபிள்ல படி, நல்லா கவனிங்க. பைபிள்ல 1 வீக், சொல்லுங்க, 1 வீக் equals to 7 years. ஆமா, ரைட். ஓகே, இதான் பைபிள் கணக்கு. பைபிளோட கணக்கு என்னது? ஒரு வாரம்னா 7 வருஷம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாரம்னா 7 நாள் இல்ல, 7 வருஷம். அப்ப
தரிசி சொல்றாரு 70 அதாவது கபிரியேல் வந்து தானியேலுக்கு தரிசிக்கிட்ட சொல்றாரு 70 வாரங்கள் உன் ஜனங்களுக்கு யாரு யூதர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதா. அப்ப 70 வாரம்னா எத்தனை வருஷங்கள்? 490. சொல்லுங்க என்னோட கூட சேர்த்து 490 years. எப்படி 490 years குறிக்கப்பட்டு இருக்கிறது மேசையா வர்றதுக்கு, அவர் வந்து ஆளுகை செய்கிறதுக்கு. அதே போல பிரியமானவர்களே மேசையாவும் உலகத்துக்கு வந்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருன்னு. ஓகே, அப்ப இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட நாள் தொடங்கி இயேசு உலகத்துக்கு பிறந்தார் தெரியுமா? எத்தனை வருஷம் முடிச்சு நீங்க நினைக்கிறீங்க? இயேசு பிறந்து வாழ்ந்த அந்த காலம் எத்தனை வருஷம்? 69 வாரங்கள் முடிந்து விட்டது. எப்படி 69 வாரங்கள் முடிந்து விட்டது. அப்படின்னா இயேசு அவர் அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து இயேசு மரிக்கிற வரைக்கும் எத்தனை வாரம்? 69 வீக் முடிஞ்சு. அதாவது எத்தனை வருஷம்? 483 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அது வந்து நிறைவேற்றிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 7 வருஷம் தான் நிறைவேற்ற முடியல. ஏனென்றால் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சிட்டாங்க. அதுவும் எந்த குறிப்பிட்ட ஜனங்கள்? யாருக்காக இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார்? யூதருக்காக வந்தார். ஆனா அந்த சொந்த ஜனமே என்ன பண்றாங்க? தன் மேசையாவை மறுதலிச்சிட்டாங்க. மறுதலிச்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பவுஸ், சொல்லுங்க, ஒரு பவுஸ். Actually 490 years முடிக்கிறது, ஆனா 483 இயர்ஸ்லயே ஒரு பவுஸ் பண்ணிட்டாரு. அப்ப பவுஸ் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சபையை உள்ள கொண்டு வருகிறார். நம்ம நடுவுல வரோம். Actually 490 இயர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இயேசு வந்தாரு. ஆனா 483 இயர்ஸ்லயே யூதர்கள் மறுதலிச்சிட்டாங்க. நீங்க மேசியா இல்ல, இயேசு மரித்து சிலுவையில மரித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப ஒரு பவுஸ் நடக்குது. இப்ப இந்த பவுஸ்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது 2000 வருஷம் ஆண்டவர் அது எப்படின்னா நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்க திடீர்னு பாஸ் பண்றீங்களே, இன்னும் 2000 வருஷம் தேவனோட படம் பாஸ்ல தான் இருக்கு. அந்த பாஸ் கட்டத்துல தான் என்ன ஆகுதுன்னா சபையை உருவாகி தேவன் பவுலுக்கு சத்தியத்தை சொல்லி இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நீ உலகத்துக்கு போய் சொல்லுன்னு பவுலை தேர்ந்தெடுத்தார். இப்ப மிச்சம் இருக்கிற 7 வருஷம் இருக்கா இல்லையா? அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா என்னைக்கு தன் சபை எடுக்கப்பட்டதோ, இப்ப நடுவுல வந்த நம்ம என்னைக்கு எடுக்கப்படுறோமோ ஆண்டவர் திருப்பியும் பவுல்ல என்ன பண்றாரு? ரெஸ்யூம் பண்ணி திருப்பி கண்டினியூ பண்ணுவாரு. அப்ப 483 இயர்ஸ் முடிஞ்சி. இப்ப மிச்சம் இருக்கிற 7 வருஷம் தான் இந்த வருஷம். புரியுதா? இது வந்து டேனியல் 70th வீக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜேக்கப்ஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 7 வருஷம் எப்படி வச்சு பாத்தீங்களா? Actually கண்டினியூஸா நடக்கணும். ஆனா அவங்க மறுதலிச்சதுனால தேவன் ஸ்டாப் பண்ணி நம்மள உள்ள கொண்டு வந்து நம்மளே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப நம்மள எடுத்துக்கொண்டானே அந்த 7 வருஷம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஹalleluya. இப்ப இந்த 7 வருஷம் முடிந்த பின்பு தான் தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷம் நடக்கும் பிரியமானவர்களே. ஹalleluya. ஹalleluya. ஓகே, இப்ப நம்ம பார்ப்போமாக. சில பேர் சொல்வாங்க இந்த ரப்சர் என்ற வார்த்தை பைபிள்ல இல்லனே. ஆனா உண்மையாலே நீங்க கிரேக்கர்ல லத்தீன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்குது. ஆனா நம்ம தமிழ்ல படிக்கும் போதும் சரி, இல்ல நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போதும் சரி இந்த வார்த்தை இல்லை. அடுத்து வாசிங்கள் 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16-17. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆவாரடனும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் கையில பேனோ இல்ல பென்சில் எடுத்துச்சுனா அந்த 17வது வசனத்துல பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில்
எடுத்து கொள்ளப்பட்டு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, எடுத்து கொள்ளப்பட்டு, அதுதான் ரப்சர். அப்ப அந்த வார்த்தைய கிரேக்க வார்த்தை வந்து அர்பாசோ சொல்லுவாங்க. அந்த அர்பாசோ வந்து லத்தீன்ல ரப்தோரோ, அதுதான் ரப்சர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. புரியுதா? சரி, நீங்க சொல்றீங்க பைபிள் இந்த வார்த்தையில நீங்க இந்த வார்த்தையே ஜனங்கள்ட்ட நீங்க காட்டணும். இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வார்த்தை தான் ரப்சர் என்று ஜனங்கள்ட்ட நீங்க சொல்லணும். அடுத்தது, இல்ல இல்ல நான் அப்பயும் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், ஏன்னா ரப்சர்னு வார்த்தை பைபிள்ல இல்ல, அதனால நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, பைபிள்ல நிறைய இடத்துல தேவன் ரப்சரை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அது நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க 2 தெசலோனியர் வசனம் 2:1. 2 தெசலோனியர் வசனம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க என்னோட கூட சேர்ந்து. ரப்சர்னா என்னன்னு அந்த வார்த்தை இல்லாட்டியும் பைபிள்ல, ஆனா அதோட டாக்ட்ரின் இருக்கு, அதோட டீச்சிங் இருக்கு. நம்ம பார்ப்போமாக வசனம் 1 வாசிங்க. அது என்ன டீச்சிங் என்று வாசிங்க. அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்ன என்றால், அப்ப நீங்க பாருங்க, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும், அந்த வார்த்தையை நீங்க ஹைலைட் பண்ணிக்கீங்க. நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும், that means that we will gather, அங்க அவரோட கூட என்ன செய்வோம், கேதர் பண்ணுவோம். ஹalleluya. அப்ப இந்த டீச்சிங் இருக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் அவரிடத்தில் கேதர் பண்ணுவோம் என்று என்ன சொல்கிறது, வசனம் சொல்கிறது. ஹalleluya பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, தேவன் அடுத்து வாசிங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் 1, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிங்க. கலாலியா ஊராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை ஆனந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளில் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப அவர் சொன்னாரு, எப்படி இயேசு வானத்துல எடுக்கப்பட்டாரோ அதே போல அவர் வானத்துல தான் மறுபடியும் வருவார், நீங்க பார்ப்பீங்க என்று வசனம் சொல்கிறது. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னுக்கு வாசிச்சோம் 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்ப தேவன் எப்படி வராரா, எங்க இருக்கிறாரா, மேகங்கள்ல இருக்கிறாரு. அங்கே நம்மள கூப்பிடுறாரு, நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அப்ப எப்படி அவர் மேகங்கள் மேல் ஏறி போனாரோ, மேகங்கள் வந்து நம்மளை கூட்டி செல்வார் என்று வசனம் சொல்கிறது. அந்த ரப்சர் டீச்சிங் அங்க இருக்குது, நீங்க கவனிக்கிறீங்களா? ஹalleluya. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஓகே, இதெல்லாம் பவுல், அதாவது இயேசு மரித்ததுக்கு பின்பு இயேசு ரப்சரை பத்தி பேசியிருக்கிறாரா பிரியமானவர்களே? அப்ப நம்ம பார்க்கிறோம் மத்தேயு, மார்க், லூக், யோவான் இவர்கள் 4 பேருமே யூதர்களுக்கு சுவிசேஷகர்களாக அவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய எப்படி சொல்றது, அவர்தான் யூதர்களுடைய பிரீச்சர்ஸ். அப்ப அவர்கள் என்ன எழுதினாலும் அங்க அவர் முக்கியமா அவர் யூதர்கள்கிட்ட தான் அவர் பேசுறாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எப்படின்னா, பவுல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் பவுல் பிரசங்கித்த கேட்டவரும் யார் ஒருத்தர்னா அவர் யோவான். அப்ப நான் பவுல் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறாரு, அவர் டீச்சிங் அந்த இடம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. யோவானும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தானே, இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தாரு, 33 AD அவர் மரித்தார். ஓகேவா? அப்ப முதலாவது இந்த மார்க், மத்தேயு, லூக்கா புத்தகத்தை எழுதிட்டாங்க. ஓகேவா? எப்பனா மார்க் 70வது AD எழுதினாங்க, மத்தேயு 75ல எழுதினாங்க, லூக்கா 80 to 90 AD எழுதிட்டாங்க. ஆனா யோவான் மட்டும் 100 இல்ல 90க்கு மேல AD தான் அந்த புத்தகமே எழுதப்பட்டுச்சு. அப்பனா இயேசு மரித்த பின்பு 100வது AD தான் அந்த புத்தகம்
எழுதப்பட்டுச்சு. அப்பனா யோவானுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சபைன்னு ஒண்ணு தெரியும். நிறைய சபையில என்ன பேசுகிறாரு, சபையோட ரகசியங்கள், பவுல் சொன்ன ரகசியங்கள் யோவானுக்கு தெரியும். அதனால யோவான் இந்த மத்தேயு, மார்க், லூக் மாதிரி எழுதல. யோவான் எழுதும் போது ஃபுல்லாவே அப்படியே செகண்ட் கமிங், ஒரு ராப்சரோட சைனோ, இயேசு அன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னாரு. இந்த வார்த்தையும் பவுல் சொன்ன அந்த ராப்சரும் அது லிங்க் ஆகுதுன்னு சொல்லி அவர் நிறைய இடத்துல எழுதுவாரு. அதுல முதலாவது நம்ம வாசிப்போமாக. நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க உங்களோட புறஜாதிகள் எல்லாம் பைபிள் படிச்சவங்க எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஜீசஸ் உனக்காக வரல, ஜீசஸ் இஸ்ரவேல் ஆளுக்கு தான் வந்தாருன்னு. ஓகே, எடுத்து வாசிக்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 24 என்ன சொல்லுகிறது என்று. மத்தேயு 15 வசனம் 24. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டு இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றில் மற்ற படியால் வென்றார். அப்பா சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன். ஓகே, அதே அதிகாரத்துல 10ஆம் அதிகாரம் வசனம் 5-6 படிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 5-6. இந்த பணியொன்றையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்ன என்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணத்தில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்ப தெளிவா தேவ இயேசு சொல்றாரு, நான் வந்தது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. அது மட்டும் இல்ல, அவர் சீஷர்களுக்கு கட்டளை எடுக்கிறாரு, நீங்க புறஜாதியர்கிட்ட போக கூடாது, சமாரியார்கிட்ட நீங்க போக கூடாது. நீங்க போனா யார்கிட்ட போனோம்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போனோம். இப்படி இயேசு பேசுகிறவரு, ஆனா யோவான் மட்டும் வேற மாதிரி சொல்லுவாரு. இப்படிதான் இயேசு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு, you cannot go to the Gentiles-ங்க. ஆனா யோவான் எழுதும்போது மட்டும் அப்படியே அதுல அந்த சர்ச் பத்தி அவர் கரெக்ட்டா அழகா சொல்லுவார். அடுத்து வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 16. இந்த துறவிதில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகளை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரு மந்தையும் ஒரு மேய்ப்பன் ஆகும். பாருங்க, மத்தேயு, மார்க், லூக்கா இவங்க 3 பேருமே சபை இந்த மாதிரி ஒரு வேற தொழுவு இருக்கும், வேற ஆடு இருக்கும், வேற சபையில ஒண்ணு இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா யோவான் மட்டும் 100 AD வரைக்கும் வாழ்ந்த யோவான், பவுல் சத்தியத்தை கேட்ட யோவான், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் தவிர வேறொரு தொழுவத்திலும் எனக்கு ஆடுகள் இருக்கு என்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கேன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்ப எடுத்து திருப்பி வாசிங்க, வசனம் என்னது? 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறாடுகளும், யாராக வேறாடுகள்? நம்மதான் அந்த வேறாடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கண்டு கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க யோவான் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது full of signs of Jesus coming, rapture. இயேசு கிறிஸ்துவே rapture பத்தி அங்கங்க பேசுறதா அவர் என்ன பண்ணுவாருன்னா எழுதுவாரு. எப்படின்னா, அவர் முன்னிக்கே அந்த புத்தகத்தை எழுதியிருந்தாருன்னா, பவுல் வராத முன்னிக்கே புத்தகத்தை அவர் எழுதியிருந்தாருன்னா, அவர் இதெல்லாம் எழுதிருக்க மாட்டாரு. ஏன் இதெல்லாம் எழுதினாருன்னா, அவர் பவுலுடைய சத்தத்தை அவர் கேட்டார், சபையை குறித்து கேட்டார், சபையுடைய ரகசியத்தை குறித்து கேட்டார். அப்பதான் அவருக்கு நினைவு வருகிறது. ஏன்னா இந்த வசனம் வேற எந்த புத்தகத்திலும், அதாவது மத்தேயு, மார்க், லூக்கால எழுதவே இல்லை, சபை குறித்து எழுதல. வெறும் இந்த வார்த்தை தான் இயேசு சொல்றாரு, வேற ஒரு தொழுவம் எனக்கு இருக்கு, வேற ஆடு எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்தது அப்ப நீங்க பாருங்க, யோவான் 14 எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய எடுத்து வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதற்காக இயேசு ரட்சனை குறித்து பேசுறாரு. இது யோவான் ஞாபகம் வச்சு எழுதுறாரு. இது வேற எங்கேயும் இல்ல, மத்தேயுல இல்ல, மார்க்ல இல்ல, லூக்ல இல்ல, ஆனா யோவான் மட்டும் எழுதுறாரு. கவனிங்க, அடுத்து
வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதா வீட்டில் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க ரப்சரோட டீச்சிங்க சொல்றாரு. இது ஞாபகம் வச்சு யார் எழுதுறா? வேற மார்க் எழுதுறாரா? லூக்கா எழுதுறாரா? மத்தேயு எழுதுறாரா? மத்தேயு எப்படி எழுதிருக்காரு? இயேசு கிறிஸ்து யூதருக்கு தான் வந்தாரு. நீங்க போயிட்டு புறஜாதிகளுக்கு பிரீச் பண்ண கூடாதுன்னு மத்தேயு எழுதுறாரு. ஆனா யோவான் மட்டும் வேற மாதிரி எழுதுறாரு. ஒரு ஸ்தலம் இருக்கு, நான் போய் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திட்டு மறுபடியும் வந்து உங்களை நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு. எங்க கூட்டிட்டு போவாரா? அவரிடத்தில். எப்படியா? என்னிடத்தில் சேர்த்து. அப்ப நம்ம போத 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் ஒன்னாவது என்ன படிச்சோம்? தேவன் நம்ம என்ன செய்யறாரா? சேர்க்கிறாரா, ஜனங்களை சேர்க்கிறாரா. அப்ப ரப்சரோட டீச்சிங் பைபிள்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம இப்படியாக நம்ம தியானிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவே ரப்சரை குறித்து பேசுகிறார். இப்ப அதே அதிகாரத்துல வசனம் 28 படிங்க. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்கள். நீங்கள் என்னில் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னில் பெரியவராயிருக்கிறார். ஓகே, அடுத்த வசனம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆயுதம் இன்னைக்கு. ஓகேவா? அடுத்து 29 படிங்க. இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நீங்க கவனிங்க, ரப்சர்னு ஒன்னு நடக்க போகுது என்று சீஷர்களுக்கு இயேசு முன்னமே சொல்லிட்டாரு. ஏன் அவர் சொல்றாருன்னா, ஏன்னா அவர் சொல்லுகிறாரு நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. அப்ப நடக்கும் போது நீ நம்புவ நான் சொன்னது உண்மைன்னு. ஹalleluya. இப்ப நீங்க கவனிங்க, பெப்பே நீங்க உங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்றீங்க. இப்ப சொல்ல வேண்டியது யாரோட கடமை? அப்ப இந்த வசனம் பாருங்க, தெளிவா சொல்கிறது. நீங்க முன்னமே சொல்லிட்டீங்கன்னா அவங்க விசுவாசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? சான்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க, இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன்னு தேவன் சொல்றாரு. அப்ப நீங்க உங்க சொந்தக்காரங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் நடக்க போகுது, ரப்சர் நடக்க போகுது, நாங்கெல்லாம் எடுக்க போறோம், 7 வருஷம் உபத்திரவம் நடக்க போகுது, இயேசு கிறிஸ்து அப்புறம் செகண்ட் கமிங்ல வருவார், இது எல்லாத்தையுமே உங்க சொந்தக்காரங்கள்ட்டையும் கூட்டாளிகிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அன்றைக்கு அது நடக்கும் போது அவங்க என்ன ஆவாங்கன்னா அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆமா, அன்னைக்கு என்னோட சொந்தக்காரங்க சொன்னாங்களே இந்த மாதிரி நடக்கும்னு. ஏன் இயேசு வந்து சீஷர்கள்ட்ட முன்னமே சொல்றாரு, இது நடக்கும் போது நீ என்ன பண்ணுவ? விசுவாசிப்பேன்னு சொல்றாரு. ஆமாவா? அதே போல இன்றைக்கும் இந்த ரப்சர் ஒன்று இன்னவருக்கு நடக்காட்டியும் நீங்க இது நடக்கும்னு நீங்க போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அது நடக்கும் போது அவர்கள் விசுவாசிப்பார்கள். இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? வேற ஒரு சத்தியத்தை கேட்டோ இல்ல வேற ஒருத்தவங்க பிரீச் பண்றதை கேட்டோ அவங்க வஞ்சிக்கப்பட்டு வேற ஒருத்தவங்க, இப்ப நீங்க போய் சொல்லனா வேற ஒருத்தவங்க எடுத்து போன்னு சொல்லுவாங்க. இல்ல இவங்கெல்லாம் காணா போனதுக்கு காரணம் ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நம்பி ஏமாந்துருவாங்க. அதுவே அவங்க கிட்ட நீங்க போயிட்டு சொல்றீங்க ரப்சரை பத்தி, ஆனா அவங்க இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாதான் நம்புவாங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்ப அன்னைக்கு ரப்சர் நடக்கும் போது அவங்க பாப்பாங்க உலகத்துல இருக்கிற அவ்வளவு மக்கள் காண போயிட்டாங்கன்னு. அப்ப அவங்க விசுவாசிப்பாங்களா இல்லையா?
எனக்கு ஞாபகம் இருக்கு சரண் என்கிட்ட சொன்னது. சரண் என்று ரப்சர் பத்தி சொன்னாங்களே, இந்த மாதிரி எல்லாரும் காண போயிருவாங்க ஒரு நாள், இயேசு கிறிஸ்து வந்து கூட்டிட்டு போயிருவாருன்னு. இதுதான் அதுவா, நான் நம்புறேன் இயேசுதான் கடவுள்னா. அவங்க என்ன ஆகுவாங்க அந்த டைம்? அப்ப ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. அதே நீங்க சொல்லாவிட்டால், நீங்க சொல்லனா இயேசு சொல்றாரு, இயேசுயா சொன்னாரு நீங்க விசுவாசிக்க படிக்க. அதே நீங்க சொல்லாவிட்டால் அவங்க எல்லாரும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, இல்ல இல்ல இவங்கெல்லாம் வந்து காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் சொல்லி ஜனங்களை வஞ்சிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டைம் லைனை நீங்க பாருங்க. யார் rapture ஒன்று இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும்னா, God always works by types. சொல்லுங்க type. அதாவது இயேசு கிறிஸ்து எப்போதுமே பழைய ஏற்பாடுல என்ன சொல்லுகிறாரோ அதுதான் புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல ஷெடோவா இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாடுல அது என்ன ஆகும்? அது வந்து சப்ஸ்டன்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க கவனிங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இயேசு வந்து முதல் வருகையில வந்தாரு. ஆமாவா? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? முதல் வருகையில இயேசு 2 தடவை வந்தாருன்னு. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு முதலாவது இந்த உலகத்துக்கு வரார்ல, ஜீசஸ் பர்த். என்னது? ஜீசஸ் பர்த்ல நீங்க பாருங்க, அந்த கீழே இறங்குதுல, இயேசு கன்னி மரியாள் வயிற்றுல பிறந்து அவர் வந்து உலகத்துக்கு வந்தார். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங். அந்த ஃபர்ஸ்ட் கமிங்கே முதல் வருகை. ஓகேவா? அடுத்தது இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் உயிர் தெழுந்தானே. அடுத்து வாசிங்கள் யோவான் வசனம் 17, 18, 19. 17, 19. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 17, 19 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. அதாவது இயேசு சொல்றாரு, நான் இப்பதான் உயிர் தெழுந்தேன், நானும் என் பிதாவின் இடத்துக்கு போகல. நீ என் சகோதரனிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஏறி போகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப பார்க்கிறோம் அந்த சின்ன ஹெவன்ல தேவன் எங்க போறாரு? சிலுவைக்கு அப்புறம் உயிர் தெழுந்தான ஹெவனுக்கு போகிறாரு, பிதாவின் இடத்துக்கு போகிறாரு. அப்ப 18 வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசர்களுக்கு அறிவித்தாள். 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போன இயேசு மறுபடியும் உலகத்துக்கு வந்தார். அப்ப நீங்க பாருங்க 17வது வசனத்துல சொல்றாரு, என்னை தொடாத, I need to go to stand before my father. நான் போயிட்டு என் தேவன்ட்ட போணும், பரலோகத்துக்கு நான் ஏறி போணும் சொன்ன தேவன், பரலோகத்துக்கு போன தேவன் அந்த வாரத்தின் முதல் நாளே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கமிங்லே 2 இயேசுவின் வருகை இருக்கிறது. முதல் வருகை என்னது? அவர் குழந்தையாய் உலகத்திற்கு வந்தார். இரண்டாவது வருகை எப்ப? அந்த வாரத்தின் முதல் நாள் அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு உலகத்திற்கு வந்தார். மறுபடியும் சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? சமாதானம் என்று சொல்கிறார். அப்ப நீங்க கவனிங்க, எவ்வளவு நாள் இருந்தாரு? அடுத்த இதுல பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. எவ்வளவு நாள் இருந்தாரு? அவர் உலகத்துக்கு வந்தார்ல ஃபர்ஸ்ட் கமிங்ல, ஃபர்ஸ்ட் கமிங்ல இரண்டாவது தடவை அவர் வரும்போது எத்தனை நாள் உலகத்துல இருந்தார் நம்ம கவனிப்போமாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. வசனம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. அப்ப கவனிங்க, வசனம் சொல்கிறது அவர் இரண்டாவது தடவை வராங்க. அந்த came again and stayed for 40 days. அப்ப நம்ம பார்க்கிறோம் தேவன் எப்பவுமே எப்படி வேலை செய்வாரு? எப்படி அவர் முதல்ல ஃபர்ஸ்டோட கமிங் இருந்துச்சோ அவரோட செகண்ட் கமிங்கும் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் கமிங்ல 2 பார்ட் இருந்துச்சுனா கமிங்ல, செகண்ட் கமிங்ல எப்படி ஒரு பார்ட் மட்டும் இருக்கும்? நிச்சயமா 2 பார்ட் இருக்கும். அதனால தான் ரப்சர்னு ஒண்ணாங்க
இருக்கிறது. ஹalleluya. இப்ப பாருங்க ரப்சர்லயே அப்படிதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா தன் சொந்த மனவாட்டிக்காக அவரு வருகிறார். அதான் ரப்சர். அடுத்தது என்ன செய்கிறாரு? செகண்ட் கமிங்ல வராரு. அதுதான் the battle of Armageddon செகண்ட் கமிங் அவர் வராரு. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுதா ரப்சர் ஒன்னு இருக்குன்னு. ஏன்னா அவருடைய முதல் வருகையிலே 2 தடவை அவர் உலகத்துக்கு வராரு. அதே போல அவர் 2வது வருகையிலும் அவர் 2 தடவை உலகத்துக்கு வருவாரு. ஆனா அந்த முதல் தடவை வந்து வானத்திலே இருந்து நம்மளை கூட்டிட்டு சென்று போயிருவாரு. ஆனா அந்த 2வது வருகையில அவர் கீழே இறங்கி யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. இப்ப புரியுதா? ஹalleluya. ஓகே, அவர் முதல் தடவை வரும்போது எப்படி வந்தார்? அவர் குழந்தையாக வந்தார். எந்த மிருகத்தை போல வந்தார்? லேமா வந்தார். எப்படி? லேம். அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட் கமிங்ல ஜீசஸ் கேம் as a lamb. ஹalleluya. ஒரு குழந்தையாய் வந்தார். ஆனா அவர் 2வது வருகையப்ப அவர் இப்ப எப்படி வராரு? மணவாளனா வருகிறார். எப்படி வராரு? யாருக்காக? மணவாட்டி நம்மளுக்காக, பிரைட்டுக்காக வருகிறாரு. பேபியா இருந்த அவரு இப்ப கல்யாணம் பண்ண வராரு. ஹalleluya. 2வது வருகையில யாரு கூட? நம்ம கூட. ஆனா இப்ப 2வது நம்மள கல்யாணம் பண்ணிட்டோனே திருப்பி வராரு தெரியுமா அந்த 2வது பாட்டுல? அப்ப லேமா வர மாட்டாரு. எப்படி? யூத கோத்திரத்தின் சிங்கம் போல அவர் வருவார். ஹalleluya. முதல் வருகையில லேமா இருந்தாரு, 2வது வருகையில சிங்கம் போல வராரு. முதல் வருகையில அவர் பேபியா இருந்தாரு, பேபியா உலகத்துக்கு வந்த 2வது வருகையில மணவாளனா உலகத்துக்கு வருகிறார். ஹalleluya. ஹalleluya. இப்ப ரப்சரை குறித்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரப்சரை குறித்து இந்த பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்கு? எத்தனை புத்தகம்? 66 புத்தகம். ஹalleluya. அப்ப 66 புத்தகம். இந்த 66 புத்தகமும் வேறு வேறு காலங்கள்லயும் வேறு வேறு நாட்கள்லயும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நம்ம சொல்ற மத்தேயு, மார்க், லூக், யோவான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மார்க் புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டதுன்னு. ஆனா ஏன் மார்க் வைக்காம மத்தேயு முதல்ல வச்சாங்க? இல்ல, மார்க் புத்தகம் முதல்ல எழுதப்பட்டா பைபிள்ல புதிய ஏற்பாடு மார்க்ல தான ஆரம்பிக்கணும். ஆனா அப்படி ஆரம்பிக்கல. அப்படின்னா பைபிள் என்ன செய்யறாங்க? அவங்க அடுக்குறாங்க. புத்தகத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஓ, ஜெனசிஸ் தான் முதல் புத்தகமா, ஆதியாகமம் தான் முதல் புத்தகமா வரணும், யாத்திராகமம் தான் 2வது புத்தகமா வரணும்னு அப்ப பரிசுத்த ஆவியால் அபிஷேகப்பட்டு ஒவ்வொரு பேரும் புத்தகத்தை அடுக்குறாங்க. அடுக்குற இவங்க எப்படி தெரியுமா புத்தகத்தை அடுக்குறாங்க? ப்ரீ ட்ரிபுலேஷன் ரப்சர்ல அவங்க அடுக்குறாங்க. ஹalleluya. எப்படி அடுக்குறாங்க புத்தகத்தை? ப்ரீ அந்த 2வது மிட் ட்ரிபுலேஷன் போஸ்ட் ட்ரிபுலேஷன் அடுக்கல, ப்ரீ ட்ரிபுலேஷன்ல புத்தகத்தை அடுக்குறாங்க. பழைய ஏற்பாடு அவங்க அடுக்குற விதமும் புதிய ஏற்பாடு அவங்க அடுக்குற விதமும் சேம் தான். ப்ரீ ட்ரிபுலேஷன் ஓட ரெவலேஷன் ரப்சர் தான் படி அவங்க அடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்ப்போமாங்க ஜெனசிஸ் டு ஜட்ஜஸ். ஆமா, அதாவது ஆதியாகமம் டு நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போமாக. நியாயாதிபதிகள் எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் வசனம் 25. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 25. நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படி கவனிங்க, பைபிள் எப்படி அடுக்குதுன்னா ஜெனசிஸ் டு ஜட்ஜஸ். அப்படி நீங்க நல்லா கவனிங்க, ஜெனசிஸ் டு ஜட்ஜஸ். அதாவது ஜட்ஜஸ் கடைசியில என்ன சொல்லுதுன்னா அவன் தன் சரி போனபடி செய்து வந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது என்னன்னா இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். எத்தனை பேரு அவங்க வாழ்க்கையை நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன்னு சொல்றாங்க? எல்லாருமே சொல்றாங்க, என் வாழ்க்கை எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் என் வாழ்க்கை எனக்கு இஷ்டம் போல வாழுவேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன், எனக்கு தவறா படுச்சுன்னா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. ஆமா தானே? அப்ப நம்ம பார்க்கிறோம் அன்றைக்கு ஜட்ஜஸ்ல
ஜனங்களும் அப்படிதான் பேசுறாங்களா, அவங்களுக்கு எது சரியோ அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்களா. அதே போல நீங்க கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி காலத்துல அந்த அப்போஸ்தசியா நடக்கும். அதாவது என்னன்னா the falling away of church, அதாவது நிறைய ஜனங்கள் வந்து பின்வாங்கி போவார்கள். அதாவது விசுவாச துரோகம் ஒன்று நடக்கும். அதாவது ஜனங்க எப்படின்னா, இப்ப பாருங்க சபையில கூட எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கணும், ஆனா எங்க எல்லாரும் ஏன் அவங்க சபைக்கு வர மாட்டாங்க? இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்கிற காரியம். வேதம் சொல்லுகிறது அவங்க சொந்த நினைக்கிறத அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஓ பரவாயில்ல, நான் இந்த வாரம் சபைக்கு போறேன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து அவங்க அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்படிதான் பைபிள் அழிக்கப்படுது. அப்ப நீங்க பாருங்க, இங்கேந்து அதாவது இந்த இடத்துல இருந்து ஜெனசிஸ், எக்ஸோடஸ் அப்படி எடுக்கறாங்க. லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்டரோனமி, ஜட்ஜஸ், அந்த அப்போஸ்தசியா கடைசி காலத்துல தான் இந்த அப்போஸ்தசியா நடக்கும். ஓகேவா? அந்த falling away of church நடக்கும். இந்த இடத்துல ஜட்ஜஸ் இருக்கும், அடுக்கிருக்காங்க புக்க. அடுத்தது என்ன புக் வருது? the book of Ruth. என்னது? ஜட்ஜஸ் முடிச்சோனே என்ன புக் வருது? ரூத் என்பது யார் என்றால் ஒரு புறஜாதி. ஒரு புறஜாதி என்ன செய்யறா? கணவனை இழந்ததுனால அவ என்ன பண்றானா, தன் மாமியாருடைய கடவுள், அதாவது யாரு? இஸ்ரவேலின் தேவனை தான் ஏற்றுக்கொண்டு அவ என்ன பண்றானா வரா. ஆனா அவளுடைய கணவர் இல்லாதனால அவ யாருக்கு? அவளுக்கு ஒரு மணவாளன் தேவை. அப்ப போயஸ்னா பைபிள்ல யாரு? இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா இந்த ரூத்தை ரிடீம் பண்றாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தசியா முடிஞ்சோனே என்ன நடக்குது? அந்த ரூத் புத்தகம், அதாவது அந்த ரப்சர் நடக்குது. பிரைட்காக யார் வரா? பிரைட் க்ரூம், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து எடுத்துக்கொள்றாரு. அதுதான் ரூத்தோட புத்தகம். ஒரு ஒரு புருஷனை இழந்த ஒரு 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 ஸ்திரீ ஒரு புது வாழ்வை கண்டாள். யாரு வாழ்வை கொடுத்தா? போயஸ் ஒருத்தர். அவரு the redeemer of the bride னு சொல்லுவாங்க. ஓகேவா? the kinsman redeemer. ஓகே, அவர் வந்து யாரு காப்பாற்றுறாரா? ரூத். அப்ப ரூத் யாரு? சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அடுத்து என்ன புத்தகம் வருது? ரூத் முடிஞ்சு 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா, நீங்க 1 சாமுவேல்ல இருந்து 1 சாமுவேல்ல இருந்து நாளாகமம் நீங்க படிக்கும்போது ராஜாக்களை குறித்து பேசுவார்கள். ஆமாதானே? இப்ப எப்படின்னா நீங்க முத என்ன ராஜா பத்தி பேசுவாங்கன்னா கெட்ட ராஜா. அடுத்து என்ன ராஜா பத்தி பேசுவாங்கன்னா நல்ல ராஜா. ஓகே, யார் அந்த கெட்ட ராஜானா? சவுல். சொல்லுங்க, சவுல். யார் அந்த நல்ல ராஜா? தாவீது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ட்ரிபுலேஷன் வாரத்துல ரூத்தோட கதை முடிஞ்சோனே நீங்க பாருங்க, கெட்ட ராஜா யார் ஆளுகை செய்வா? அந்தி கிறிஸ்து. இப்ப அந்தி கிறிஸ்து முடிஞ்சு நல்ல ராஜா யார் ஆளுகை செய்வா? தாவீது. ஹல்லேலூயா. இப்படிதான் பைபிள் புத்தகத்துல அடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? the bad king, பைபிள் படி the bad king must come first. எப்படி? bad king. யார் அந்த bad king? சவுல். ஆனா இந்த கடைசி காலத்துல யார் அந்த bad king? antichrist. அப்ப யார் அந்த good king? Jesus Christ. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது. ஓகே, அடுத்தது அதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சோட யார் வரா? குரோனிக்கல்ஸ் நாடகம் முடிஞ்சோட யார் வரா? எஸ்ரா, நெஹேமியா. யார் வரா? எஸ்ரா, நெஹேமியா. ஓகே, எஸ்ரா நெஹேமியாவை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா படிச்சீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறார்? என் சபை பாழாய் கிடக்கிறது, பேய் கட்டுங்க என் சபைய. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபுலேஷன் காலத்துல சபை கட்டப்படும், அந்த 3வது ஆலயம் எழுப்பப்படும். ஹல்லேலூயா. எப்படி எவ்வளவு அழகா புக் அடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த டைம்லைன் ஆஃப் எண்ட் டைம்ஸ் படி. ஓகேவா? அப்ப நெஹேமியா எஸ்ரா எதை குறித்து பேசுகிறாருன்னா, அந்த ஜனங்கள் வந்து அவர்கள் அந்த சபை கட்டறதுக்கு போராடுவாங்களாம். அதே போல அந்த ட்ரிபுலேஷன்ல அவர்கள் போராடி என்ன பண்ணுவாங்க? அந்த சபையை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் என்ன புத்தகம் வருகிறது? எஸ்தர் புத்தகம் வருகிறது. எஸ்தர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எஸ்தர் ராணி ஆகாத முன்னுக்கு ராஜாக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் என்னது? வஸ்தி.
வஸ்தி வந்து ஒரு ஜென்டைல். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜென்டைல ஆண்டவர் டேக் அவே பண்றாரு. ஓகேவா? அந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வஸ்தி என்ன பண்றாரு? வெளியாக்குறாரு. நீ போ, வெளியாகுது. அதே போலதான் நீங்க பாருங்க, ட்ரிபுலேஷன்ல நம்ம இருக்க மாட்டோம், ஆண்டவர் நம்மளை வெளியாக்கிடுவாரு. ஓகேவா? ஆனா எஸ்தர் யாரு? ஒரு யூத பெண். யாரை கல்யாணம் கட்டுவா? ராஜாவை கல்யாணம் கட்டுவா. அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு யூதர் கூட, இந்த யூத அவருடைய யூத பிரைட் கூட அவர் என்ன பண்ணுவாரு? அவர் டீல் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. ஓகே, அடுத்தது எஸ்தர் முடிஞ்சு என்ன புத்தகம் வருது? யோபுல எத்தனை அதிகாரம் இருக்கு? 42 அதிகாரம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கடைசி 3 வருஷம் நீங்க கணக்கு பண்ணா என்ன எத்தனை வருஷம் வருதுன்னு ஜோப் படிச்சா என்ன உங்களுக்கு தோணும்? யோபு எவ்வளவு வேதனை அனுபவிச்சாரு, எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாரு. யோபோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து ஒண்ணும் இல்லாம ஆகுறாரா இல்லையா? அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார், நான் அதை இழந்துட்டேன், எனக்கு இவ்வளவு நோய் வந்துருச்சு ஆண்டவரே, என்னோட குழந்தை குட்டி எல்லாம் இறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. உபத்திரவ காலத்தை அதாவது 42 சாப்டர் 42 மாதத்தோட காட்டுது. ஹalleluya. புரியுதா நான் சொல்லுகிறது? என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, அடுத்தது யோபு புத்தகம் முடிஞ்சோட என்ன நடக்குதுன்னா ப்ராஃபட்ஸ்லாம் வராங்க. யாரு? சங்கீதம். அடுத்தது ஏசாயா, தானியேல், எசேக்கியேல், எரேமியா, அதுக்கப்புறம் பார்க்கிறோம் மீகா, நாவும், அபாகும், யோனா, இவங்க எல்லாம் யாரு? ப்ராஃபட்ஸ். ஓகே, என்ன நடக்குதுன்னா இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் எதை குறித்து பேசுகிறார்கள்னா இந்த கடைசி காலத்துல நடக்க போற காரியங்கள். ஏசாயா, எசேக்கியேல் இந்த மிலேனியம்ல என்ன நடக்க போகிறது? மிலேனியம்ல நம்ம எப்படி வாழுவோம்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஒரு குழந்தை யார் கூட விளையாடுமா? சிங்கத்து கூடயும் விளையாடுமா. இதெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஏன் ஆண்டவர் நினைச்சா ஏசாயா புத்தகத்தை முதல்ல வச்சிருக்கலாமே? ஏன் ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தை பின்னால வச்சாரு? ஏன்னா அந்த ஃப்ளோல வரணும். ஹalleluya. எசேக்கியேல் அந்த கோக் மேகோக் வார் நடக்கும். சோ அந்த கோக் மேகோக் வார் நடக்கும் இங்க. அப்ப பெத்தல் ஆஃப் ஆர்மகரனை பத்தி பேசுறாரு. அதுக்கு அப்புறம் இந்த அந்த புதிய வானம் புதிய பூமியில எங்க இருக்கு? ரெவலேஷன்ல. ஹalleluya. அப்ப இது எல்லாமே இங்க அந்த ஆண்டவர் ஒரு புது உலகத்தை கொடுப்பாரு. எல்லாமே இந்த கடைசி ப்ராஃபட்ஸ் வந்து வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிதான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. சோ இப்படி நமக்கு தெரியுது ரப்சர் ரூத்ல ஆண்டவர் நம்மள எடுத்துக்கொள்வார். ஹalleluya. சோ இப்படிதான் ட்ரிபுலேஷன், ப்ரீ ட்ரிபுலேஷன், இந்த ட்ரிபுலேஷன்ல வராத முன்னக்கே தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டார். இது பழைய ஏற்பாடு. ஹவ் அபௌட் புதிய ஏற்பாடு எப்படி அடிக்கிருக்காங்க புத்தகத்தை பாப்போமா? ஓகே, புதிய ஏற்பாடு புத்தகத்துல மத்தேயு, மார்க், லூக், யோவான் யாருக்கு பிரசங்கித்தார்கள்? யூதர்களுக்கு. ஓகே, அப்ப மத்தேயு, மார்க், லூக், யோவான் இங்க வராங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கு அப்புறம் யாரு வரா சீட்ல? நம்ம பவுல் வராரு. அப்போஸ்தலர் புத்தகத்திலே இருந்து தீத்து எடுத்து வாசிங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 13. டைட்டஸ் சாப்டர் 2 verse 30. தீத்து 2 வசனம் 13. நான் நம்பி இருக்க அநாத வாக்கியத்துக்கும் மகா தேவனுக்கு நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னம் ஆகுதலும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஓகே, நல்லா கவனிங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் வந்து மத்தேயு, மார்க், லூக், யோவான். அப்ப இது வந்து இஸ்ரவேல் ஜனங்க, யூதர் ஜனங்க இங்க வரைக்கும் வந்துட்டோம். ஓகேவா? அடுத்தது புத்தகம் எப்படி அடுக்கப்பட்டிருக்கு? ஃபுல்லா பவுலுடைய புத்தகங்கள். ஆமாவா? அப்ப இது எல்லாம் சர்ச் ஏஜை குறிக்கிறது. ஹalleluya. ஆனா அது டைட்டஸ் சாப்டர் 2 verse 13ல என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் ஆகுது. என்ன நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாரா? நம்மள எடுத்துக்கொள்வாரா? அவர் வருகைக்கு என்று எதிர்பார்த்து கொள்ளுகிற டைட்டஸ் வரைக்கும் ஸ்டாப் ஆகுது. ஹalleluya. இப்ப டைட்டஸ் முடிஞ்ச அடுத்த புத்தகம் என்ன வருது? பிலமோன். என்னது? பிலமோனோட என்ன கதைனா நீங்க நல்லா கவனிங்க. ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவன் வேலைக்காரர் என்ன பண்ணானா? எஜமானரை விட்டு ஓடிட்டானா. ஓடிட்டு பயந்து ஓடிட்டானா. அப்ப பவுல் வந்து சொல்றாரு, கெஞ்சுறாரு, நீ மறுபடியுமா போ, நீ போயிட்டு உன் எஜமான கூட போய் நீ சேரு அப்படின்னு. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா ரப்சருக்கு அப்புறம் இங்க இருக்கிற யூத ஜனங்க எஜமான் யாரு?
இயேசு கிறிஸ்து முதலாவது இயேசு கிறிஸ்து விட்டு விலகி ஓடுனது யாரு? யூதர்கள். அப்ப பவுல் சொல்கிறாரு, நீ போயிட்டு உன்னுடைய எஜமானிட்ட நீ போயிட்டு மன்னிப்பு கேட்டு நீ அவரோட கூட போய் சேர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்துல யூதர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், மேசையாவை ஏற்றுக்கொள்வார்கள், கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஆண்டவரே, உங்களை நாங்க மறுதலிச்சிட்டோமே, ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க ஓடிட்டோமே, ஆனா நீங்க தான் உண்மையான மேசையா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கெஞ்சி அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துக்குள்ள தன் எஜமான் கிட்ட மறுபடியுமா வந்துருவார்கள். ஹalleluya. அதான் பிலமோன். ஓகே, அடுத்தது நம்ம வாசிப்போம். பிலமோன் முடிஞ்சு என்னது வருது? எபிரியர். அப்ப நம்ம பார்க்கிறோம் எபிரியர்னா ஃபுல்லாவே எதை பத்தி பேசுகிறது? priesthood, the temple ல என்ன நடக்குது? ஆமாவா இல்லையா? அதே போல நீங்க பாருங்க, இந்த ட்ரிபுலேஷன்ல அந்த டெம்பிள் கட்டப்படும். அதனால தான் எபிரியர் புத்தகத்துல ஃபுல்லாவே அந்த 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 பிரதான ஆசாரியரை பத்தி பேசுவாங்க. அப்புறம் அந்த சபை, அந்த ஆலயத்துல அந்த ஆடு பலி, மாடு பலி பத்தி எல்லா பலிகளை பத்தி பேசுவாங்க. அதனால தான் அந்த ட்ரிபுலேஷன் இங்க இருக்கிறது. ஹalleluya. எபிரு வந்து ட்ரிபுலேஷனோட பீரியட்ல பேசப்படுகிறது. அடுத்தது எபிரு முடிஞ்சு என்னது? அடுத்தது ஜேம்ஸ், ஃபர்ஸ்ட் பீட்டர், ஃபர்ஸ்ட் யோவான். அதுக்கு அப்புறம் பேசிடுங்க. பீட்டர்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, பீட்டர் ரெவலேஷன்ல பீட்டர்ல எதை பத்தி நம்ம பேசுவாரு? ஆண்டவர் உலகத்தை எப்படி அழிக்க போறாரா? அக்கினியால அழிக்க போறாருன்னு பீட்டர்ல எதை பத்தி பேசுறாரு? இந்த மில்லேனியம்க்கு அப்புறம் ஆண்டவர் அக்கினியால அழிச்சிட்டு ஜட்ஜ்மென்ட் நடக்கும். அப்ப நீங்க பாருங்க, அதுக்கு அப்புறம் ரெவலேஷன்ல என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா இத பத்தி தான் அவர் பேசுகிறாரு. ஹalleluya. இப்படியாக வேதமே அந்த ட்ரிபுலேஷன் எப்படி ப்ரீ ரப்சரை வச்சு அழகா அடுக்கிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த வேதம் ஆக்சுவலி வேற டைம்ல வேற இடத்துல முன்னாமே எழுதிச்சு. ஆனா அவங்க எடுத்து அடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி அடுக்க வச்சிருக்காரு நீங்க பாருங்க. எல்லாம் இந்த டைம் லைன் படி தான் அடுக்கிருக்காங்க. இதுல உங்களுக்கு நிச்சயமாவே தெரியுது, ரப்சர் தான் முதல்ல வருது, அதுக்கு அப்புறம் தான் ட்ரிபுலேஷன். ஆமாங்க. ஹalleluya. டைட்டஸ்ல முதல்ல வருது இல்ல ரெவலேஷன் முதல்ல வருதா? டைட்டஸ் தான் முதல்ல வருது. அதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீப்ரூனா டெம்பிள் பத்தி பேசுறாங்க. அப்ப டைட்டஸ் முதல்ல வந்தா ஹீப்ரூஸ் வருது. ஹalleluya. தேவன் நல்லவரா இருக்கிற பிரியமானவர்களே. இப்போ ஒரு குழப்பம். அப்ப இந்த மிட் ட்ரிபுலேஷன் என்ன சொல்லி சண்டை போடுறாங்க? இல்ல நடுவுல தான் இயேசு கிறிஸ்து வருவாரு, நடுவுல எதை சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எதை சொல்லி அவங்க நிக்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து சொல்றாருல, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரெவலேஷன்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 15ல கடைசி எக்காலம் தொனிப்பாங்க. அந்த 7வது தூதன் கடைசி எக்காலம் தொனிப்பாருன்னா, ஆனா 7வது தூதன் எப்ப தொனிப்பாருன்னா அந்த நடுவு ட்ரிபுலேஷன்ல தான் அவர் தொனிப்பாரு. ஓகேவா? இங்கதான் நடக்குது அந்த ட்ரம்பட் ஊதுறது. அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து வருகை வந்து நடுவுல இருக்குன்னு சொல்லி அவங்க வாதாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, இந்த ட்ரம்பட் வேற காரியத்தை குறித்து. அது என்ன என்றால் நம்ம பார்ப்போமாங்க. யூதருக்கு 7 ஃபீஸ்ட் இருக்கு, 7 பண்டிகை இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? கிறிஸ்துமஸ் இருக்கு, ஈஸ்டர் இருக்கு, இந்த பண்டிகை எல்லாம் இருக்கு. ஆனா யூதர்களுக்கு 7 பண்டிகை இருக்கு. ஓகேவா? அந்த பண்டிகை என்ன என்றால் பாஸ் ஓவர் பண்டிகை, அன்லீவன் பிரெட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், பெந்தெகாஸ்ட், ட்ரம்பட்ஸ், அட்டான்மென்ட், டெபனேக்கல். இது 7 பண்டிகை இருக்கு. அப்ப இந்த 7 பண்டிகையும் அந்த டைம் லைன்ல தான் ஃபாலோ பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல இந்த 4 பண்டிகையும் நிறைவேற்றிட்டாராம். என்ன பண்ணிட்டாரு? ஓகே, பாஸ் ஓவர்னா வந்து இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்கு போனது. அன்லீவன் பிரெட்டும் அதான். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து இயேசு கிறிஸ்து, அவர்தான் அந்த முதல் மனிதன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், உயிர்த்தெழுந்த மனிதன். ஓகேவா? பெந்தெகாஸ்ட்னா அவர் வந்தார் தெரியுமா, அந்த ஆவியானவர் அனுப்பினாரு. அது ஹalleluya. அப்ப நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே நிறைவேறிச்சு. இப்போ நிறைவேறது ட்ரம்பட் ஊதுறது, அட்டான்மென்ட் என்னது? ஜட்ஜ்மென்ட். அடுத்து டெபனேக்கல்னா புது எருசலேம் பூமி வானத்துல இருந்து இறங்கி வரும். இது எல்லாம் என்ன நடக்குற? சோ பவுல் சொல்லுகிறாரு, கடைசி எக்காலம் தொனிக்கும் போதுனா இந்த ட்ரம்பட்ல கடைசி ட்ரம்பட் தொனிக்கும் போது எல்லாரும்
எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஓகே, இந்த ட்ரம்பட் குறித்து எங்க இருந்து பார்ப்போம். எடுத்து வாசிங்கள். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் சாப்டர் 10ல படிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 10. இப்போதான் உங்களுக்கு புரியும் என்ன ட்ரம்பட், என்ன ட்ரம்பட் சொல்றாரு ஆண்டவர். ட்ரம்பட் ஊதும் போது நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். எதுக்காக அப்படி சொல்றாருன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த ட்ரம்பெட்டோட ஃபெஸ்டிவல்ல எதுக்கு ட்ரம்பெட் ஊதுவாங்கன்னா நல்லா கவனிங்க. எதுக்கு ஊதுவாங்கன்னா ஜனங்களை சேர்க்கும்படிக்க. எதுக்கு? ஜனங்களை சேர்க்கும்படிக்க. ஓகே, அப்ப வசனம் பாருங்க. வசனம் 2 படிங்க. என்னாகமம் 10:2 படிங்க. சபையை கூடி வர அழைப்பதற்கும். ஓகே, நல்லா கவனிங்க. சபை கூடி வர, அதாவது ஜனங்களை வந்து எல்லாரும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தானே. அப்ப என்ன பண்ணுவாருன்னா தேவன் சொல்வாரா, நீ ட்ரம்பெட்டை ஊது. நீ ட்ரம்பெட்டை ஊதும் போது வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜனங்க அவங்க அந்த ட்ரம்பெட் சத்தம் கேட்டு அவங்க கூடி வருவாங்களாம். அவங்க கேதர் பண்ணுவாங்களாம். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. சபையை கூடி வரும் வரைக்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளிப்பூரியைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். அந்த ட்ரம்பெட் ஊதும் போது எல்லாரும் வந்து டெபனக்கல் வீட்டுக்கு நடுவுல நிக்க வேணும். ஓகே, 4ஆம் வசனம் வாசிங்க. ஒன்றை மாத்திரம் ஊதினால், அதாவது ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலின் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் வர கடவர்கள். ஓகே, இங்க ரெவல்யூஷன் இருக்கு. நல்லா பாருங்க. அவங்க ஒருத்தர் ஊதுனா அவங்களுக்கு சவுண்ட் தெரியும். ஒருத்தர் ஊதுனா பிரபுக்கள், அதாவது லீடர்ஸ் வந்து வந்து கூடுவார்களாம். ஓகே, ஒவ்வொரு ட்ரைபுக்கும் கிழக்குல இருக்கிற ட்ரைபுக்கு ஒரு விதமா சத்தத்தை ஊதணும். மேற்குல அங்க இருக்கிற டைப்புக்கு ஒரு விதமான சத்தத்துல ஊதணும். கடைசியில ஊதும்போது வேகமா ஒரு ஊதுவாங்களா, மிச்சம் இருக்கிற ட்ரைப்ல வந்து ஆலயத்துல வந்து கெட பண்ணுவாங்களாம். இப்ப புரியுதா? ஆண்டவரையா வந்து கடைசி எக்கால ஊதும் போது எல்லாரும் எடுக்கப்படும்னு சொல்றாரு. ஓகே, இப்ப படிங்க. 7வது படிங்க. வசனம் 7. சபையை கூட்டுறவர்களுக்கு நீங்கள் ஊத வேண்டியதை அன்றி பெருந்தொனியாய் முழங்க வேண்டாம். பெருந்தொனியாய் முழங்க வேண்டாம். ஓகே, வசனம் 4-6 படிங்க. ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலிடத்தில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். ஓகே, 5. நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது கிழக்கு இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுள். ஓகே, அப்ப அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாக முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவைகளை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். ஹalleluya. அப்ப நீங்க கவனிங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ட்ரம்பெட் ஊதும் போது அவங்களுக்கு சவுண்ட் தெரியுது. முதல்ல யார் வரணும்? முதல்ல லீடர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தெற்கில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து கிழக்கில இருக்கிறவங்க எல்லாம் வராங்க. ஓகேவா? வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க கூடி வருகிறாங்க. கூடி வந்து எங்க போறாங்கன்னா they gonna move, they gonna start their journey. அதாவது ஒரு வேற இடத்துக்கு அவங்க மூவ் பண்ண போறாங்க. அப்பதான் ட்ரம்பட் சத்தம் கேட்கும். நல்லா கவனிங்க. தேவன் சொல்றாரு, அந்த கடைசி எக்கால ஊதும் போது என்ன அர்த்தம்னா you are going to move to a next place. ஹalleluya. நீங்க வேற இடத்துக்கு மூவ் ஆக போறீங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவும் குரூப் பை குரூப்பா பிரிப்பார் தெரியுமா? இங்க பாருங்க, அந்த நம்பர் எப்படின்னா யார் நம்மளுடைய லீடர் இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் எழுப்புனாரு. ஹalleluya. அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நம்ம படிக்கிறோம் தெசலோனியர்ல என்ன ஆகுதுன்னா மரித்தவர்கள் செகண்ட் குரூப்பா போறாங்க. தேர்ட் யாரு? உயிரோடு இருக்கிற குரூப்பா போறாங்க. மிச்சம் இருக்கிற நம்ம, கடைசியா இருக்கிற நம்ம, அந்த கடைசி எக்கால சத்தம் கேட்கும்போது where we are going? We are moving to heaven. Hallelujah. இதுதான் தேவன் குறிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு என்னோட சத்தியம். இதுல உங்களுக்கு தெரியுது தேவன் எவ்வளவு உறுதியாய் சொல்லுகிறார். நம்மளுடைய rapture என்ன rapture? pre tribulation rapture. Hallelujah. நாம் ஜெபிப்போமாக.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அன்பான தேவனே, அருமை இரட்சகர் ஆவியானவரே, அப்பா வார்த்தைகள் மூலியமாக, சத்தியம் மூலியமாக, அப்பா பைபிள் வசனங்கள் மூலியமாக அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் வந்து எனக்கு சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று, அடுத்த விஷயங்கள் நடக்க போகிறது, ப்ரீ ட்ரிபுலேஷன் ரப்சர் தான் என்று நடக்க போகிறது என்று எங்களுக்கு நீ வெளிப்படுத்துறதற்காக நன்றி. இன்னும் அதிகமான ரகசியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்று விசுவாசித்த ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு பேர்கிட்ட நீ பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வல்லமையான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.